நீங்க ஒரு ரியாக்ட் டெவலப்பரா இருக்கீங்க. பட் கஸ்டம் ஹூக் உங்களுக்கு எழுத தெரியலனா கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த ரீல்ல கஸ்டம் ஹூக்னா என்ன? அத எப்படி எழுதுறது அப்படிங்கிறத டீடைலா பார்க்கலாம். மறக்காம இந்த ரீல சேவ் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹூக்னா என்ன? ரியாக்ட்ல யூஸ் ஸ்டேட், யூஸ் எஃபெக்ட்லாம் பார்த்திருப்பீங்கல்ல. சோ அதுதான் ஹூக்னு சொல்லுவோம். கஸ்டம் ஹூக் அப்படின்னா நீங்க ரியாக்ட்ல யூஸ் பண்ற ஹூக்ஸ், யூஸ் ஸ்டேட், யூஸ் எஃபெக்ட் இந்த மாதிரி நிறைய ஹூக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க நிறைய காம்போனன்ட்ஸ்ல ரிப்பீட்டடா ஒரு லாஜிக் எழுதிட்டு இருந்தீங்கன்னா, அத காமனா தூக்கி ஒரு இடத்துல வச்சாதான் அது வந்து கஸ்டம் ஹூக்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பார்த்தீங்கன்னா 3 காம்போனன்ட் வச்சிருக்கேன். டேட்டா 1, டேட்டா 2, டேட்டா 3 சொல்லிட்டு 3 வச்சிருக்கேன். ஸோ 3த்துலயும் ஒரே ஒரு லாஜிக் தான் எழுதியிருக்கேன். என்ன அப்படின்னா, ஒரு ஏபிஐல இருந்து டேட்டா ஃபெட்ச் பண்றது. அவுட்புட் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கு. அதோட ஏபிஐ பார்த்தீங்கன்னா இதுதான் டம்மி ஜேசன் சொல்லிட்டு. யூஸ் எஃபெக்ட்ல பார்த்தீங்கன்னா நான் அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன் எழுதி நான் ஃபெட்ச்ல வந்து நான் டேட்டாவை எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். ஸோ இதை வந்து நான் அப்டேட் பண்றதுக்காக நான் வந்து 3 ஸ்டேட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா டேட்டா செட் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு லோடிங் செட் லோடிங், அப்புறம் வந்து எரர் ஷோ பண்ணுறதுக்காக எரர். ஓகேவா? ஸோ இதைத்தான் நான் 3 காமன்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதை காமனாக வந்து ஒரு ஃபைலில் ஸ்டோர் பண்ணாதான் அது கஸ்டம் ஹூக். அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஸோ ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஹூக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதில் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஏன் யூஸ் அப்படின்னா இது ஒரு கஸ்டம் ஹூக், இதுவும் ஒரு ஹூக் தான். அப்படிங்கிறப்ப அந்த யூஸுங்கிற ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ யூஸ் ஃபெட்ச்னு போட்டு நான் வந்து ஒரு இது கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த பேருக்காக ஃபெட்ச் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பேரை நீங்கள் வச்சுக்கலாம். நார்மலாக யூஸ் பண்ணுற அதே ஃபங்க்ஷன் தான். RAFC போட்டு நீங்கள் பில்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி நான் எழுதி வச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ அங்கே எழுதுனா அதே விஷயம் டிக்டோ தான். 3 ஸ்டேட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து யூஸ் ஸ்டேட் போட்டு யூஸ் எஃபெக்ட் போட்டு நான் டேட்டாவை ஃபெட்ச் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். இப்போதைக்கு நான் பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக ஃபிக்ஸ்டாக கொடுத்துருக்கேன். நம்ம அப்புறமா டைனமிக்காக மாற்றிக்கலாம். ஸோ 3 விஷயத்தை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். டேட்டா, லோடிங், எரர். ஸோ இது எப்படி நம்ம டேட்டா 1 காம்போனெண்ட்ல யூஸ் பண்ணுறது அப்படின்னா சிம்பிள். யூஸ் எஃபெக்டை ரிமூவ் பண்ணிடு, 3 ஸ்டேட்டை ரிமூவ் பண்ணிடு. ஸோ இப்போ அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணால் அந்த யூஸ் ஃபெட்சை வந்து நீங்கள் இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இம்போர்ட் பண்ணிட்டு அங்கே 3 விஷயத்தை ரிட்டர்ன் பண்ணணும். என்னென்ன? டேட்டா, அப்புறம் வந்து எரர், அப்புறம் வந்து லோடிங். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸுங்கிற ஒரு அரேக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதனால் நான் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு அஸ் யூஷுவல் எனக்கு முன்னாடி மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இது எப்படி நான் வந்து டைனமிக்காக மாற்றுறது அப்படின்னா சிம்பிள். இந்த யூஸ் ஃபெட்ச்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் கரெக்டாக. அப்போ இதுக்கு ஆர்குமெண்ட்டும் இருக்கும், பேராமீட்டர் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறது? ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆர்குமெண்ட்டாக நான் வந்து ஒரு URL பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பேராமீட்டரில் URLன்னு சொல்லிட்டு ஒரு பேரை நான் வாங்கிக்கிறேன். அதை வந்து நான் ஃபெட்சில் வந்து நான் பாஸ் பண்ணி விட்டுறேன். ஃபெட்சுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளால் பாஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலும் எனக்கு வந்து அதே ப்ராடக்ட்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகுது. நீங்கள் வந்து ஜேசன் பிளேஸ் ஹோல்டர் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த இடத்துல போயிட்டு டேட்டா 1ல் போயிட்டு நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேவா? பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ஜேசன் பிளேஸ் ஹோல்டரில் இந்த ப்ராடக்ட்ஸ்னு ஒன்று கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் கஸ்டம் ஹூக். ரொம்ப ஈஸி தான். இதை நீங்கள் எங்கே யூஸ் பண்ணலாம்? யூசர் லாகின் பண்ணுறது, அப்புறம் வந்து தீம் செட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு இதை யூஸ் பண்ணலாம். இந்த ரீல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.